அதாவது தகவல் ஆணையத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில, அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த கல்வி கட்டண விவரங்களை அந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய விளம்பர பலகைகள்ல வெளியிடுவதை கட்டாயமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் பள்ளிகள் இயக்குனருக்கு தகவல் ஆணையம் கடந்த மே 25ஆம் தேதி ஒரு உத்தரவு போடுது. அந்த உத்தரவின் அடிப்படையில ஜூன் 5ஆம் தேதிக்குள்ள அந்த கட்டண விவரங்களை விளம்பர பலகையில, அதாவது பள்ளிகளுடைய விளம்பர பலகையில வெளியிடணும். அதே போல இணையதளங்கள்ல அந்த விவரங்களை வெளியிடணும்னு சொல்லி அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் தமிழக தனியார் பள்ளிகள் இயக்குனர் உத்தரவு போடுறாரு. கடந்த ஜூன் 1ஆம் தேதி போட்ட அந்த உத்தரவை எதிர்த்து அந்த அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்களுடைய சங்கத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் பழனியப்பன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தாரு. இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ தகவல் உரிமை சட்டம் என்பது தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாதுன்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்திருக்குது. அது மட்டும் இல்லாம சிபிஎஸ்இ போன்ற மத்திய அரசினுடைய பாடத்திட்டத்தின் கீழ் நடத்தப்படக்கூடிய பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அவற்றை தமிழக அரசு கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி மனுதாரர் தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆனா அரசு தரப்புல தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில தான் இந்த கல்வி கட்டணத்தை வெளியிடணும்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இந்த உத்தரவை எதிர்த்து தனிப்பட்ட முறையில பள்ளிகள் தான் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமே தவிர சங்கத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. இது தவிர விதிகளின்படி பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளியிடணும் அப்படின்ற ஒரு வாதம் தமிழக அரசு தரப்புல முன்வைக்கப்பட்டது. இந்த இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி இந்த கட்டண விகிதங்களை வெளியிட மறுக்க முடியாது என்றும், தகவல் உரிமை சட்டத்துல விலக்கு அளிக்கக்கூடிய அந்த பிரிவில் கூட பொதுநலன் சார்ந்த விவரங்களை வெளியிடணும் அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்குது என்று நீதிபதி தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. கல்வி கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் அது கருப்பு பணம் இல்லை, அதனால அந்த விவரங்களை ஏன் வெளியிடலாமே அப்படின்னு சொல்லி நீதிபதி கேள்வி எழுப்புகிறார். இந்த வழக்கில் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்லி ஜூன் 18ஆம் தேதிக்குள்ள இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை அன்றைய தினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார்.